ரொம்ப டயர்ட்ல இருக்கீங்க வேற. வாழ்த்துக்கள்மா. முன்னாடி பொன் குழந்தை பிறந்திருக்கு. ஆமா, நீங்க தான் பேர் வைக்கணும். தமிழ் மீது எனக்கும் ஆர்வம், உங்களுக்கு ஆர்வம். அதனால ஃபியூச்சர்ல நல்ல திறமைசாலியா தைரியமான பெண்ணா இருக்க மாதிரி நல்ல பேரா. விஜய் டிவி பிரபலமான நாஞ்சில் விஜயனுக்கு கடந்த மாதம் தான் பெண் குழந்தை பிறந்துச்சு. இந்த குழந்தைக்கு மருத்துவரும் பாஜக நிர்வாகியுமான தமிழிசை சவுந்தரராஜன் பெயர் சூட்டி இருக்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜனோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது நாஞ்சில் விஜயன் தன்னோட குழந்தைக்கு பெயர் சுட்டுமாறு அன்பு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இந்த வீடியோவை நாஞ்சில் விஜயன் தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் விஜய் டிவியில் காமெடி அறிமுகமாகி இப்போ சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிற நாஞ்சில் விஜயனுக்கு கடந்த 2023 மரியா அப்படிங்கிற கூட திருமணம் நடந்துச்சு. 2 வருஷங்கள குழந்தை இல்லாம இருந்த நாஞ்சில் விஜயனுக்கு கடந்த மாசம் பெண் குழந்தை பிறந்திருக்குது. குழந்தை இல்லாம தாங்கள் பட்ட கஷ்டத்தை பத்தி பல பேட்டியில நாஞ்சில் விஜயனும் அவங்களோட மனைவியுமே பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திருமணம் முடிஞ்ச அடுத்த மாசத்துல இருந்தே எல்லாரும் எங்கள்கிட்ட குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்க தொடங்கிட்டாங்க. முதல்ல எங்களுக்கு பெருசா வருத்தம் இல்லை, இருந்தாலும் சில மாசங்கள்ல எங்களுக்குள்ள வருத்தம் வந்துருச்சு. ஆனா என்னோட மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருந்துச்சு. அதே மாதிரி என்னோட குழந்தைய கையில வாங்கின நொடி நான் இந்த உலகத்துல புதுசா பிறந்த மாதிரி உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சில் விஜயன் அந்த பேட்டியில பேசியிருக்கிறாங்க. தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துலையுமே இதை பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நாஞ்சில் விஜயனும் அவங்களோட மனைவி மரியாவும் அடிக்கடி ரீல்ஸ் வீடியோக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நாஞ்சில் விஜயன் மனைவி கர்ப்பமாக இருக்கும்போதே தன்னோட குழந்தைக்கு 3 மதத்தோட போதனைகளையும் போதிக்க போறதா போட்டோஷூட் மூலமா தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில நாஞ்சில் விஜயன் குழந்தைக்கு புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா ஆகிய 2 மாநிலங்களில் ஆளுநராக பணியாற்றிய தமிழிசை சவுந்தரராஜன் பெயர் சூட்டியிருக்காங்க. அப்போ எடுத்த வீடியோவை நாஞ்சில் விஜயன் தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெளிப்புற தோற்றத்தை வச்சு எவ்வளவு விமர்சனங்கள் வந்த போதும் அதையெல்லாம் கடந்து 2 மாநிலங்களில் ஆளுநராகவும் ஒரு கட்சியோட தலைவராகவும் பதவி வகித்து மருத்துவ படிப்பில் தேர்ச்சி பெற்று இதையெல்லாம் தாண்டி இன்று வரை ஒரு வீர பெண்மணியாக பல சமூக பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எனது குழந்தைக்கு பெயர் வைத்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சில் விஜயன் குறிப்பிட்டிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் பிறந்தநாளில் அவங்க வீட்டிற்கு தொண்டர்கள் பலருமே வந்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போது நாஞ்சில் விஜயனும் அவங்களோட மனைவி மற்றும் குழந்தையோடு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதோட தனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதாகவும் தன்னோட குழந்தைக்கு நீங்கள் தான் பேர் வைக்கணும் அப்படின்னுமே கேட்டுக்கிட்டாங்க. அதோட எனக்கும் தமிழ் மேலே அதிக பற்று இருக்குது, உங்களுக்கும் தமிழ் மேலே பற்றும் மரியாதையும் இருக்குது. அதனால குழந்தைக்கு தமிழ் பெயராகவும் அதே மாதிரி வருங்காலத்தில் தைரியமாகவும் வீரமாகவும் இருக்கிறதுக்காக வீரம் நிறைந்த பெயரை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சில் விஜயன் கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு தமிழிசையும் பேர் சுட்டி இருக்காங்க. ஆனால் அந்த பேர் என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த பதிவில் நாஞ்சில் விஜயன் குறிப்பிடவே இல்லை. தன்னோட குழந்தையோட பெயரை சீக்கிரமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சில் விஜயன் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.